ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விமென்ஸ் டே ஸ்பெஷலாக கருப்பு உளுத்தங்களி மாவு ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதிலே லட்டு, களி, தோசைன்னு வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அது மெத்தட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 கப் அளவுக்கு முழு தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த 2 கப் கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா வறுக்கும்போது வெள்ளை உளுந்து நல்லா சிகப்பாக கலர் மாறிடுச்சுன்னா கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ஒரு கைப்பிடி வெள்ளை உளுந்து நம்ம சேர்த்து நல்லா மொறுன்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை உளுந்து நல்லா சிகப்பாயிருக்கு. ஸோ கருப்பு உளுந்தும் நல்லா மொறுன்னு வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 கப்பு கருப்பு உளுந்துக்கு 1 கப் போல் பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த 1 கப் பச்சரிசி தான் எடுத்துக்கணும். இந்த 1 கப் பச்சரிசி நல்லா மொறுன்னு பொரியரிசி வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதே நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 சின்ன துண்டு சுக்கு, கொஞ்சமாக ஏலக்காய் வாசனைக்கு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். சுக்கை மட்டும் இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு லேசாக பெரட்டி எடுத்தால் போதும். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்ததை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து மாவாக திரித்து எடுத்துக்கலாம். இல்லைனா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை களி, கஞ்சின்னு நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க முடியும். இந்த கருப்பு உளுந்த மாவு பார்த்திங்கன்னா போன் அண்ட் யூட்ரஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஃபுட்டாக அமையும். உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.